கிருபை உன்னோடு நிலைத்திருக்கும் என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் கிருபை உன்னோடு நிலைத்திருக்கும் கலங்காதே திகையாதே நானும் தேவன் மறவாதே கலங்காதே திகையாதே நானும் தேவன் மறவாதே செபத்தோடு வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். மகா கிருபையும் அன்பு இரக்கமும் இயேசு சுவாமி உம்முடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலுமாக உங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னை கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவே நீங்க நல்லவர், நீங்க கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அருமையான திருச்சபையை திறந்து கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய கரமானது அருமையான தேவதாசனோடு சபையோடு கூட இருந்து வழிநடத்தி வரும் தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாக ஆண்டவரே அடியேன் கொடுக்க போற அந்த வார்த்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே வார்த்தையாக அடியனுடைய வாயிலிருந்து உடைய வார்த்தை வெளிப்பட நீ கிருபையோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை வல்லமை உள்ளது.
உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார் என்று இருக்கிறார். இந்த மாலை இந்த காலை வேளையிலுமாய் கூட அருமையான திருச்சபையாரோடு தேவ ஆவியானவரை பேசும்படியா சொல்லிக்கிறேன். அடிய அல்ல சுவாமி, உங்களுடைய சித்தத்தை கேட்கிறார், உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கிறார். தேவ ஆவியானவர் இந்த நாள் வழியை வழிநடத்துகிறார். இந்த வேலையுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட உங்கள் மத்தியிலே நான் தெய்வீக அதாவது மேன்மையான வாழ்வு என்ற தலைப்போடு உங்களோடு பேச விரும்புகிறேன். I want to speak today of great living. நாம் திருப்பிக் கொள்வோம் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 28 முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். verse 1. உபாகமம் 28:1. Deuteronomy chapter 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஒரு தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நாங்கள் தேவனுடைய சத்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். Many times we listen to God. ஆனா அநேக வேளைகளிலே நாங்கள் உண்மையாய் செவி கொடுப்பதில்லை. But many times we don't really listen to God. செவி கொடுப்பதற்கும் உண்மையாய் செவி கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. But there is a difference between listening and fully listening to God. அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு வருகிறார்கள், வார்த்தைகளை கேட்கிறார்கள். Many times we come to church and listen to God's word. ஆனா சிலர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறார்கள். But some listen to God truthfully. அவர்கள் தேவனுக்காக எழும்புகிறார்கள். But they are the one who rise up for God. பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank for இந்த கர்நாடக பிரதேசத்திலே இப்படி ஒரு திருச்சபையை வழிநடத்துவதாய் என்னைக்கு ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தாரோ the day that God has called Pastor, அந்த சத்தத்துக்கு அவர் உண்மையாய் செவி கொடுத்திருக்கிறார். he has truthfully listened to the word that God ஆகவே has தேவன் அவர் மூலமாய் மகிமைப்படுகிறார். So therefore God is being exalted through him. அவர் மூலமாய் பாஸ்டரும் தேவன் மூலமாய் பாஸ்டரும் மகிமைப்படுகிறார். So through God Pastor is also exalted. ஆகவே தேவன் எங்களை அழைப்பதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. God has a purpose why he has called us. அவரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாகவும் He has called us to exalt அவர் எங்களை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். and also to honor us. ஆகவே எங்களுடைய அழைப்பு இரண்டு விதமான நோக்கங்களை கொண்டது. Our calling has two purposes. திருச்சபை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்டதாக இருக்கிறது. God has called us to exalt his name. தேவனுடைய வார்த்தையின்படி திருச்சபை கட்டப்படும் பொழுது When we obey his word, தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God is able to do great things through you. திருச்சபை பாதிக்கப்பட்டவர்களை சாதிக்குவதாய் மாற்றுவதுதான் திருச்சபையின் நோக்கம். So the purpose is that we comfort the people who need God. யார் தேவனுக்காக சாதிக்கலாம் என்றால் Who can be useful in God? உண்மையாய் செவி கொடுக்கிறவர்கள். Who are truthfully listen to him. அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. It says beautifully. உண்மையாய் செவி கொடுக்கிறவர்கள் Carefully listens to God. பூமியின் சகல ஜாதிகளிலும் They are the people. கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். They will be exalted. நீங்கள் எங்கெல்லாம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை வாசிப்பீர்களோ Whenever you read God's word, அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் நிபந்தனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். you always see there is a condition with that promise. எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதத்துக்கான அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கும் நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறீர்களோ Whenever you fulfill those commands, அந்த வேளையிலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். then God will release his blessings or promise ஆகவே in that word. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My God's children, இந்த காலை வேளையிலே this morning, நீங்கள் மேன்மையான ஜனங்களாய் மாற வேண்டுமாயிருந்தால் in order to be தேவன் உங்களை மேன்மையாய் வைக்க வேண்டுமானால் in order to be above all the earth, இருக்கிற நிபந்தனை என்ன தெரியுமா? what is the condition? நீங்க உண்மையாய் செவி கொடுக்கணும். You should listen very carefully. உண்மையாய் செவி கொடுக்கணும். Listen very. உண்மையாய் செவி கொடுப்பதற்கு முன்பதாக உண்மையற்ற செவி கொடுத்தல் நீங்க அறிந்திருக்கணும். So you should know what is not to carefully listen to. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உண்மையான செவி கொடுத்தல் என்னன்னு. Then only you know the difference between நான் carefully. திருப்பி கொள்ள 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் Turn to 1 Samuel chapter 15. 3ஆம் வசனத்தை வாசிங்க. Verse 3.
இதுதான் சவுலுக்கு சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. This is a word that was given to Saul. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சவுல் செவி கொடுத்தார். Saul listened to God's word. ஆனால் அவர் உண்மையாய் செவி கொடுக்கவில்லை. But he didn't carefully listen to God's word. ஆண்டவர் சொன்னார், நீ அமலேக்கியரை மடங்கடிக்கும் பொழுது சகலதையும் அழிக்க வேண்டும். God said, totally destroy everything that belongs to Amalekites. ஆனா சவுல் என்ன செய்யறார் தெரியுமா? But what did Saul do? 9வது வசனத்தை வாசி. Read verse 9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து நற்றமானவைகளும் புதவாதிகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டார். அவர் இந்த வசனத்தின் அடிப்படையில According to this word, உண்மையான செவி கொடுத்தல் என்ன தெரியுமா? what is carefully listening to? முதலாம் தரம் இரண்டாம் தரம் நலமானதை எல்லாம் அழிக்க வேண்டும். So destroy everything completely. ஆனா சவுல் என்ன செய்தான்? But what did Saul do? முதலாம் தரம் இரண்டாம் தரம் நலமானதை எல்லாம் வைத்துக் கொண்டு But Saul spared the best. ஒன்றுக்கும் உதவாத வஸ்துக்களை அழித்தார். But he destroyed everything that was despised and weak. அதுல இங்கே நாங்கள் பார்க்கிறோம். So we see here, இன்றைக்கு இதைதான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். this is what we do today as well. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல அதை நான் செய்தேன். This is what I did when I was saved. நான் எஸ்பி சுப்ரமணிய பாட்டை பாடுவது எனக்கு நலமா இருந்தது. Because it was good singing SP songs. எம்ஜிஆர் படம் பார்ப்பது நலமா இருந்தது. Watching MJ's movies was அதெல்லாம் எனக்கு விரும்பவில்லை. I didn't want to give up those things. அது எனக்கு முதல் தரமா இருந்தது. That was best for me. இரண்டாம் தரமா இருந்தது. That was second. நல்லதா இருந்தது. That was good for me. ஆனா அதை நான் அழிக்க விரும்புகிறேன். But I didn't want to give up மற்ற those things. காரியங்கள் சிலை வழிபாடு அதெல்லாம் விட்டுட்டேன். But all the other little things I சவுல் இதைத்தான் செய்தார். Same thing Saul did. செவி கொடுத்தார். He listened to God. ஆனா உண்மையாக செவி கொடுக்கவில்லை. But he didn't listen completely and carefully. அவர் செவி கொடுக்காத மட்டும் இல்ல, Not only he did not listen. உண்மையாக செவி கொடுக்காட்டி இப்படிதான் நடக்கும். So this is what would happen to us. பொய் சொல்றாங்க. So we see he's lying. 13வது வசனத்தை வாசி. Read verse 13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல்